கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. சங்கீதம் 34 அதிகாரம் 10 என்ன சொல்கிறது என்றால், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இன்றைக்கு பாருங்க, அந்த சிங்கம் வலிமை உள்ளது, ஆற்றல் உள்ளது, அதுவே சில நேரத்தில் அது பசிக்கு அலைந்து திரிகிறது என்று சொல்லி வேதத்துல நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இந்த உலகத்தின் காரியத்தை நம்பி, வேலை காரியம், பெண் காரியம், சில நேரத்துல வசதி வாய்ப்பின் காரியம் நம்பி நீங்க கடந்து போய் கொண்டு இருக்கிறீங்களா? அது என்னவாக சில நேரத்தில் சிங்கத்தை போல அலைந்து திரிகிற சூழ்நிலை காணப்படும், ஒரு குறைவு காணப்படும். ஆனா ஆண்டவர் சொல்ல, கர்த்தரை நம்பி தேடி வரும்போது ஒரு நன்மை குறைவுபடாது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இன்னைக்கு ஒருவேளை குறைவுள்ள வாழ்க்கை நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? இல்ல குறைவற்று நீங்க போயிட்டீங்களா? நீங்க சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, என்னை தேடி ஓடி வரும்போது உன்னோட குறைவுகள்லாம் நிறைவாய் மாற்றி உன்னை நடத்தி உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவனா நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். God bless you.